என் மனசில் வேற ஒரு ஆர்டிஸ்ட் தான் இந்த கேரக்டர். ஆனால் நாங்கள் அவங்கள அப்ரோச் பண்ண முடியல, அதனால் இங்கே வந்திருக்கோம். நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்கன்னு. அப்பா உண்மையை சொன்னியப்பா. அப்படியே லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சீன் ஒன்று இருக்கு. நான் சீரியஸாக உள்ள வர ரூமுக்குள்ள இவங்க 3 பேர் இருப்பாங்க. ஒரே ஒரு லைன் யோகா பூஷர் சொல்லுவார், நான் சத்தமாக சிரிச்சது. நான் அப்பதான் இந்த கைதி வேற பார்த்துட்டு வந்தேன்னா, கைதியில் இருக்கிற ஒரு அர்ஜுன் தாஸா இல்லை இவரா? இவ்வளோ ஃபன்னாக லவுடாக மீட்டர் நான் இது வரைக்கும் பண்ணல. ஸோ தட் வாஸ் மை. ஆனாக்கு எப்படின்னா ஷூட் ரொம்ப இன்டென்ஸாக போயிட்டு இருக்கோம். சீன்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க ஸ்டாஃப்ட கூப்பிட்டு இங்கே ஃபிஷ் எங்கே நல்லா கடன் வாங்கினா திருப்பி கொடுக்க மாட்டான் அப்படிங்கிறது யாரை சொல்லுவீங்க? நான் கடன் எல்லாம் வாங்கல, நாங்கள் உடம்பு சரியில்லைன்னு கொடுத்தாங்க. இதை கோவம் ஒரு வாட்டி கேளுங்க, ஸ்வீட்டா ஒரு வாட்டி கேளுங்க. ஆத்தாடி அவ ஓடிட்டா. இந்த டீமோட நிஜமாவே சொல்றேன், எனக்கு இந்த இன்டர்வியூ எப்படி ஆரம்பிக்கிறதுனே தெரியாத அளவுக்கு நான் வாயடிச்சு போயிட்டேன்னா பாருங்களேன், அந்த மாதிரி பட்டாங்க. ஸோ we have the team of Con City here. அர்ஜுன் தாஸ் இருக்காரு, அனபன் இருக்காங்க, முக்கியமா வடிவுக்கரசி அம்மா இருக்காங்க. அவங்க இருக்காங்க, நாங்கெல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல இல்லாம போற அளவுக்கு எங்களுக்கு. நான் பேசவே இல்லை மேம், சும்மா அப்படியே பார்த்துட்டு போறேன். ஆமா, அது நம்மளால முடியாதம்மா, அது நம்ம பண்ண மாட்டோம், அது நம்மளோட டிக்ஷனரியே கிடையாது. So first of all, welcome to the show and very happy having you here. Thank you. Teaser பார்த்த உடனேவே it was a huge hit. பணம் யாருக்கு வேணாங்க. So it was very refreshing to see something like so out of the box. உங்களுக்கு எப்படி இது அமைஞ்சது ஃபர்ஸ்ட்? ஸோ ஹரிஷ் ஒரு நாள் ஒரு கதை சொல்லணும்னு சொன்னார். சரி ஓகே கேட்கலாம் ஹரிஷ்னு சொல்லி நரேட் பண்ணார். அண்ட் கதை கேட்ட உடனே ஸோ எல்லா ஆர்டிஸ்ட்க்கு யார் யார் மைண்டில் வச்சிருக்காருன்னு சொல்லி நரேட் பண்ணிகிட்டே இருந்தார். ஸோ ஃபர்ஸ்ட் யோகி பாபு சார், வடுவேக்கரசிம்மா, ஆனா பென், தம்பி ரமேஷ், ரமேஷ் திலக், அருள்தாஸ் அண்ணன், அண்ட் அந்த லிஸ்ட் என்லெஸ்ஸாக போயிட்டு இருந்தது. ஸோ ஐ தாட் ஓகே மேபி விஷ் லிஸ்ட் இருக்கலாம், அதனால தான் அவர் சொல்கிறாரு. சூப்பர், இது விஷ் லிஸ்ட் நல்லா இருக்கு, யார் யார்கிட்ட பேசுங்க? இல்லை சார் லாக் பண்ணியாச்சு. இல்லை லாக் பண்ணிட்டீங்கன்னா இல்லை எல்லாத்தையும் பேசி லாக் பண்ணிக்கோம் சார். வடுவேக்கரசிம்மா எல்லாருமே ஐ லைக் ஓகே மீன்ஸ் பிகாஸ் காஸ்டிங் சாய்ஸஸ் ஹரிஷ் இஸ் ஃபேண்டாஸ்டிக். அண்ட் இவ்வளோ சீனியர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்டர்ஸோட ஒர்க் பண்ணுறது ஃபார் மீ இட் வாஸ் a huge blessing. ஒரு ஃபன் ஸ்டோரி வித் a very strong emotion and absolute blast ஷூட் பண்றது செட்ல. ஏன்னா அஃப்கோர்ஸ் வடுவேக்கரசிம்மா இருக்காங்க, யோகி பாபு சார் இருக்காரு, ஆனா பென் அகைன், எல்லாரோட அகில், எவ்ரி ஒன். ஸோ அப்படிதான் கதை வந்தது. கதை கேட்ட உடனே ஐ செட் எஸ். ஓகே, நான் பாருங்களேன், நான் ஒருத்தங்களை மட்டும் அப்படி வச்சிருக்கேன். நான் இப்படி ஒரு ரவுண்டு போயிட்டு தான் அவங்க கிட்டே போவேன். ஏன்னா முதல்ல நம்ம எல்லாம் பேசிடலாம், அவங்க அப்புறம் பேசின அப்புறம் நம்ம எல்லாம் பிளாஸ்ட் ஆயிடுவாங்க. எப்படி இருக்கீங்க? ஹவ் இஸ் தமிழ் சினிமா ஃபார் யூ? எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு நீங்க இங்க இருக்கிறது. ஐ அம் ஆல்சோ வெரி ஹாப்பி. எனக்கு இது வரைக்கும் பண்ணதுல ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு genre. So that I think that was my biggest attraction for the film when Harish told me இவ்வளோ ஃபன்னா லவுடா மீட்டர் நான் இது வரைக்கும் பண்ணல. ஸோ தட் வாஸ் மை பிக்கெஸ்ட் சேலஞ்ச் ஆல்சோ. பிகாஸ் இவர் எல்லாமே லைக் டக்குன்னு ஹியூமர் வந்திருக்கும். எனக்கு நான் இது வரைக்கும் ஹியூமர் பண்ணல. ஸோ தட் வாஸ் சம்திங் தட் ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட் டு ட்ரை அவுட் அண்ட் நர்வஸ் அட் த சேம் டைம். பட் ஆஃப்டர் ஐ வென்ட் டு த செட், it was like celebration every day. Like it's fully fun. Even off screen also there would be some sort of joke. This guy will be pulling my leg, ma'am will be saying something in between the takes or something, and I'll be holding my laugh. It was great shoot and an experience. So I had lots of fun doing it. நீங்க சொல்லுங்கம்மா, இது சரியான பிளாஸ்டா இருக்கு செட். நீங்க இருந்தா கன்ஃபார்மா அந்த மாதிரி தான் இருந்திருக்கும். ஐயோ, நானு ஒண்ணுமே பண்ணல, பேசுறேன், நான் சாதாரணமா பேசுறேன். இது எல்லாத்தையும் விட ஒருத்தர் இருக்காரு, என் புள்ள ஜாக்கி, யோகி பாபு. அவருதான் ஷார்ட்ல ஏதோ சீரியஸா பேசும்போது கூட ஏதாவது ஒரு திங் என்ன சொல்லிட்டு போயிடுவாரு. அதை அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு இப்படியே நிக்கணும். அதுவும் ஹரிஷ் சார் எல்லாரும் ஹரிஷ் சார் மாதிரியே பேசுவோம். ஓகே, ஆமா, போலாம். அவ்வளவுதான் பேசுவாரா? இப்படிதான் பேசுறாங்க டைலாக்ல. எனக்கு இது புதுசு. ஏன்னா நான் பக்கமாக வீரபாண்டிய கட்டபொம்மன் மாதிரி டைலாக் பேசிட்டு இங்கே போகலாண்டா ஜாக்கி, நான் சொல்கிறதுக்கு
என்ன இவரு கட்டு கட்டுன்னு பேசுறாரு, ஒரு வார்த்தைக்கு ஒரு கட்டு சொன்னா எப்படி? அப்படி வெட்டினா மாதிரியே பேசுறாரு, இப்படிதான் பேசணுமோ அப்படின்னு போனோன்னு வச்சுக்கோங்க. ஹரிஷ் சார் முதல்ல என்னை வந்து ஒரு சீரியல்ல வந்து பார்த்தார். கார்த்திகை தீபம் சீரியல், நல்லா பட்டையா விபூதி போட்டு எல்லாம். அவர் பார்க்கும்போது இல்லை, ஐயோ நம்ம நினைச்ச ஜானகி அம்மா இப்படி இருக்கக்கூடாதுன்ற மாதிரியே வந்தார் போல இருக்கு. அது அவர் பார்க்கும்போது தெரியும். அம்மா நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன், சரி இந்த கதை உங்களுக்காக நான் எழுதலை. சரி, ஆனா நார்மலா அப்படி சொல்ல மாட்டாங்க எல்லாரும். எல்லாம் வரமா, நான் பேனா எடுக்கும் போதே வடிவுகரசியம்மான்னு தான்மா எடுத்தேன், எழுதும் போதே அந்த முதல் மரியாதை பொன்னாத்தா மாதிரி தான், அப்படிதான் எல்லாரும் நிறைய போய் சொல்லுவாங்க. அது நார்மல், நம்ம கேட்டு கேட்டு. ஆனால் இந்த ஹரிஷ் சார், இந்த கதை நான் உங்களுக்காக பண்ணலை, என் மனசுல வேற ஒரு ஆர்டிஸ்ட் தான் இந்த கேரக்டருக்கு. ஆனால் நாங்கள் அவங்கள அப்ரோச் பண்ண முடியல, அதனால் இங்கே வந்திருக்கோம், நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்கன்னு. அப்பா உண்மையை சொன்னியப்பா அப்படின்னு நினச்சிட்டு கதை சொன்னார். நான் இதுவரைக்கும் இந்த மாதிரிலாம் காமெடியெல்லாம் பண்ணல, எனக்கு ஆசை, ஆனால் என் மூஞ்சிக்கு யாருமே கொடுக்கல அதை, அதனால் இது நல்லா இருக்குது சார். அது யோகி கதை, நீங்கள் கதை வந்து ஒரு 2 மணி நேரம் கேட்கணும், படமே அவ்வளோதானே இருக்கும், கதை சொல்லுவாரா? சரிங்க சார், நீங்கள் சொல்லுங்கள், நான் எப்போ வந்து கதை சொல்லணும். நீங்கள் வராதீங்க, நான் வரேன். 2 மணி நேரம் நம்ம வீட்டில் உட்காந்து கதை சொன்னால் என்னை வீட்டை விட்டு அனுப்பிச்சிடுவாங்க. என்னம்மா எவ்வளோ நேரம் பேசி நிற்பீங்கன்னு கேட்பாங்க நம்ம வீட்டில். நான் வரேன் சார் சொல்லிட்டு அவங்க ஆஃபீஸ்க்கு நான் போனேன். உண்மையிலேயேம்மா மியூசிக்கெல்லாம் வாசித்து கதை சொன்னார். இப்படி நிற்கிறாரு, இந்த லேப்டாப்பை ஓப்பன் இப்படிங்கிறார். நானும் பார்த்து சிரிக்கிறவன், நான் எனக்கு தான் இந்த கதை சொல்கிறாங்கன்னு இல்லாமல் ஏதோ நான் படம் பார்க்குறேன் உட்காந்து. அவர் சொல்ல அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக சொன்னார். அப்போ நம்ம ஜாலியாக படம் பண்ணலாமா, ஒரு டென்ஷன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஜாலியாக படம் சொல்லணும் தெரியல, நான் பாட்டுக்கு சொல்றேன். அதான் நான் சொன்னேன், என்னைய கேட்காதீங்க, நான் இல்லாமல் பேசுவேன். அவர் என்னவோ ஜாலியாக தான் சொன்னார், நம்ம ஜாலியாக ரிலாக்ஸ்டாக படம் சொல்லும் போது ஜாலியாக தான் இருக்கு படம் பார்க்குற மாதிரி. ஒரு நாள் கூட ஷூட்டிங்கில் அவர் சிரிச்சா மாதிரி நான் பார்க்குறேன். ரெடி 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 ஓகே பாஸ் அண்ணே அண்ணே நீங்கள் வாங்கண்ணே, யோகி பாபு சார் கிட்ட அண்ணே என்ன இல்லைண்ணே, அவர் வந்து ஏதோ கஷ்டப்பட்டு ஏதோ ஒன்று சொல்லுவார், நல்லா இருக்குண்ணே, ஆனால் இது வேணாம். ஆனால் பார்த்தோம், ஓஹோ டைரக்டர் இப்படி போல இருக்கு, நம்ம ஒன்றுமே நம்மளோட ஆக்ஷனே வேணாம், அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை செஞ்சிருவோம் அந்த மாதிரி. சரி, அவர் என்ன சொன்னாரோ அதை செய்யறதுக்கே வந்து யூஸ்வலாக எல்லாரும் என்ன எப்பவுமே வந்து ஒரு கால் ஷீட் போவாங்க, மிஞ்சி போனா 1.5 போவாங்க. நம்ம டைரக்டர் வந்து 1.5-2 தான் எப்பவுமே போயிருக்காரு. 4 கால் ஷீட். ஆமா, அவரு ஹரிஷ்லாம் அந்த சீன் வந்துடணும். அவங்க சொல்ற மாதிரி பார்த்தா ஓகே சரி வா போலாம், இப்படி கட் பண்ணா ஈஸியா முடியும். முடியாது. அவங்க அவுட்டோர் யூனிட்டுக்கே காலையில 6லேருந்து நைட்டு 10 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஜென்ரலா 10ன்றது சாதாரண டைம், விடிய காலையில கூட போகும். அதுக்குள்ள நான் தப்பிச்சின்னு ஓடிடுவேன். போனா போட்டு என் புள்ள போயிடுவாரு 9:00 யோகி பாபு சார் கிளம்பணும்னு, அப்பா என் புள்ள கிளம்பிட்டாரு, அப்ப நம்மளும் 2 பேர் தான் மாட்டிக்கிறீங்களா? சுத்தி சுத்தி ஷூட்டிங் அவங்களுக்கு. எனக்கு I had fun. You had fun na? ஆமா, எனக்கு எப்படின்னா ஷூட் ரொம்ப இன்டென்ஸா போயிட்டு இருக்கும், சீன்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க ஸ்டாஃப்ட கூப்பிட்டு இங்க ஃபிஷ் எங்க நல்லா இருக்கும், யூனோ இங்க இருந்து இங்க ஆர்டர் பண்ணலாம். ஸோ ஆனாஸ் அவங்க பாப்பா வந்து வெளியூர்ல இருந்தா நம்ம வருது, வீட்டுக்கு போய் என்ன பண்ண போகுது, ரூமுக்கு போய் அதனால அது கண்டினியூ பண்ணும். வீட்டுக்கு போலாம்ல இல்ல. இவங்கெல்லாம் விடிய விடிய எப்ப தம்பி இப்ப வீட்டுக்கு போனீங்க, இன்னைக்கு காலையில தான் போனேன், அதுக்குள்ள வந்துட்டீங்களா, அப்படிதான் இருக்கும். அதுதான் ஃபன். அர்ஜுனா, உங்களோட அந்த வாய்ஸுக்கும் உங்களோட பர்சனாலிட்டிக்கும் நாங்க நிறைய வந்து உங்களை அந்த மாதிரி பயங்கரமா ஒரு கேரக்டர்ஸ் இந்த ரகடா ஒரு நார்மல் மனுஷனா இது வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது உங்க மண்டையில முதல்ல எப்படி செட் ஆச்சு? பிகாஸ் ஏன்னா பார்க்கும் போதே வந்து எல்லாம் அப்படிதான் உங்களை. ஐயோ நீங்க படம் பாத்தீங்கன்னா இது அர்ஜுன் தாஸா இல்ல அர்ஜுன் தாஸோட தம்பியா அப்படிதான் கேட்பீங்க. எனக்கே அப்படிதான், நான் டப்பிங்கே பேசல, தம்பி ஆக்டிங் அப்படியே பார்த்தேன். ஐயோ என்ன அழகா பண்றாரு, அவ்வளோ அருமையா ஆக்ட் பண்ணியிருக்காருமா.
நான் அப்பதான் இந்த கைதி வேற பார்த்துட்டு வந்தேன்னா கைதியில இருக்கிற ஒரு அர்ஜுன் தாஸா இல்ல இவரா அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லுங்க நிஜமாவே யார் நீங்க நேஷன் வாண்ட்ஸ் டு நோ who exactly are you நீங்க டானா இல்ல பாவமான அந்த அப்பாவி மனுஷனா காட்டுறாங்களே அதுவா ஒரிஜினலா ரியாலிட்டில யார் நீங்க அவரோட வாய்ஸ் தான் டான். எல்லாருமே வந்து சிரிச்சு ஜாலியா இருக்கிற ஒரு இடத்துல வந்துட்டு சீரியஸான சீனெல்லாம் எப்படி நீங்க பண்ணீங்க? எப்படி சத்தியமா இந்த படத்தோட பிடிஎஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஐயோ எல்லா ஷாட் நிறைய இருக்குல்ல ஆனா சீரியஸான சீன்லாம் இமோஷனலா அவ்வளவு இருக்குல்ல. இல்ல இமோஷனல் சீன் ரொம்ப இமோஷன் அப்படியே லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சீன் ஒன்று இருக்கு. நான் சீரியஸா உள்ள வர ரூமுக்குள்ள இவங்க 3 பேர் இருப்பாங்க. ஒரே ஒரு லைன் யோகா பூஷர் சொல்லுவாரு. அதுக்கு திருப்பி நான் சத்தமா சிரிச்சிருவேன். திருப்பி ஓகே ஹரிஷ் சார் 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 போலாம் போலாம் அண்ணா போலாம் 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 ஓகே ரெடி ரெடி ரெடின்னு சொல்லி திருப்பி ஏதாவது ஒரு அதுல இருக்காது, அந்த டயலாக்லயே இருக்காது. அவர் ஒரு கவுண்டர் ஒண்ணு போடுவாரு, நல்லா கண்ட்ரோல் பண்ண முடியாது. நான் சிரிச்சா இவங்க 2 பேரும் சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க சும்மாவே எப்பவுமே சிரிச்சிட்டே தான் இருக்காங்க. ஆமா. அந்த பாப்பா கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா ஒரு வார்த்தை கூட ப்ராம்ப்டிங் வாங்கலாமா. இந்த தம்பியாவது நல்லாவே தமிழ் பேசுவாரு. இல்ல நான் கூட இந்த தம்பியாவது ப்ராம்ப்டிங் வாங்குவாரு அப்படி என்ன அழகா பேசுறாங்க. எனக்கு அந்த அப்படி ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஒரு வார்த்தை கூட அதுவே தன்னால பேசுமா, அழகா பேசும். அதுவும் நாங்கெல்லாம் மேங்களூர் எடுத்த சீன் எல்லாம் பாத்தீங்கன்னா வேற விதமா நல்லா இருந்ததா. நான் இந்த டீம் வந்து ரொம்ப நல்லா உங்களுக்கு செட் ஆயிடுச்சு இல்ல, சப்போர்ட்டிவான டீம். எனக்கு டயலாக்ஸ் பேசும்போது எனக்கு கொஞ்சம் டென்ஷன் இருந்தேன். ஏன்னா முன்னாடி பண்ண படம் அதுல அவ்வளோ டயலாகே இல்லை. ஸோ பொட்டுக்காலியில் ஜஸ்ட் ஐ ஹாவ் ஒன் லைன் ரைட். ஸோ திஸ் இஸ் த மூவி தட் ஐ ஹேட் லைக் லாட் டு சே. ஸோ ஐ வாஸ் ஆக்சுவலி வெரி நர்வஸ் பட் தே வேர் லைக் வெரி சப்போர்ட்டிவ். தமிழ் ரொம்ப நல்லா பேசுவீங்களா? ஓரளவுக்கு நல்லாவே டப்பிங் பேசுற அளவுக்கு சூப்பரா பேசுவாங்க. செட்ல யாராவது ஹெல்ப் பண்ணாங்களா டயலாக்ஸ்க்குலாம்? இல்லாட்டி பேசிதான் இப்படி அம்மா கிட்ட பேசிட்டே இருந்தாலே பாதி தமிழ் வந்து கொஞ்சம் என்ன டெரரா வரும் அவ்வளவுதான். இல்ல ஏதாவது சொல்லும்போது கரெக்ஷன் இருந்தனா அப்போவே கரெக்ட் பண்ணி விடும். ஓகே. சோ நம்ம வந்து கொஞ்சம் பயங்கரமா ஃபாஸ்டா ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் போலாம். ஆனா உண்மையை மட்டும்தான் அவங்க சொல்லுவாங்க. ஸோ அதனால வந்து ஆப்வியஸா எல்லா 3 பேரை பார்த்தாலும் அப்படிதான் தெரியுது. ஸோ முதல்ல இருந்து வந்து நம்ம ஒரு ரேபிட் ஃபயர் மாதிரி போவோம். ஃபர்ஸ்ட் யார் கடன் வாங்கி திருப்பி கொடுக்க மறந்துடுவாங்க இந்த டீம்ல ஜென்ரலா அப்படின்னு கேட்டிருக்கேன். கடன் வாங்கினா திருப்பி கொடுக்க மாட்டா அப்படிங்கறது யார சொல்லுவீங்க? நான் கடன் எல்லாம் வாங்கல. நாங்க உடம்பு சரியில்லைன்னு கொடுத்தாங்க. நாங்க கடன் வாங்க என்னம்மா நான் கடன் வாங்கினேனா? அவங்க ஏமாந்து போய் கொடுத்தாதுங்க. உண்மையிலேயே அவங்களுக்கு உடம்பு சரியில்லையா இருக்கா எதுன்னு அவங்க பார்த்துருக்கணும். அது பார்க்கல. ஐயோ பாவமே அனுப்புனாங்க. அனுப்புனதெல்லாம் நல்லா இருந்தது. அவ்வளவுதான். எப்படி கடன் வாங்கின மாதிரி ஆயிடும். நான் கடனே வாங்கினேன். சரி, ஓவர் நைட்ல வந்து பயங்கரமா ரிச் ஆகுற டேலண்ட் யாருக்கு இருக்கு இந்த டீம்ல நினைக்கிறீங்க? சொல்லுங்க. நீங்க தான் இவ்வளவு நாள் பழகி இருக்கீங்க. உங்களோட ஓவர் நைட்ல சம்பாதிச்சு பெரிய அளவுக்கு பயங்கர டேலண்ட் அப்படின்னு யாரு நினைக்கிறீங்க? டெஃபினட்டா இவருதான். எல்லாரும் உங்க சரவணா தான். ஓவர் நைட். நீங்க சரவணனை கேக்குறீங்களா அர்ஜுன் தாஸ கேக்குறீங்களா? இவங்க சரவணனா சொல்றாங்க. நான் சரவணன். ஆமா அர்ஜுன் தாஸ் ஓவர் நைட்ல ரிச்சா அடுத்த ப்ரொடியூசர் அவர்தான். கரெக்ட். அர்ஜுன் தாஸ் அப்படிதான்ட்டாங்களே அவங்க தான். இல்ல எனக்கு புரியல. இது சும்மா நான் அந்த ஆர்டரிங் பத்தி சொன்னேன்ல, ட்ரை பண்றாங்க. திருப்பி கொடுக்க ட்ரை பண்றாங்களா? அப்ப நம்மளும் வந்து ஏதாவது சரவணன் கரெக்ட்டா ஓவர் நைட் அதெல்லாம் பண்ணுவோம். சரி, இந்த டீம்ல நம்ம எல்லாம் மொத்த டீமே வச்சுப்போம். ஓகே. சோ இங்க இருக்கிறவங்க மட்டும் இல்ல, போனே இல்லாம சர்வை பண்ண முடியும் யாராலையாவது அப்படின்னா அது யாரா இருக்கும்? Anybody can answer the question. ஒரு நாள் ஃபுல்லா போனே இல்லாம 24 hours நான் இருப்பேன். நான் சும்மா நானும் இந்த போன் வச்சிருக்கேன் எல்லாரும் தெரியணும்ன்றதுக்காக வச்சிருக்கேன் தவிர இதுல ஒருத்தரும் போன் பண்ண மாட்டாங்க. நான் பண்ணிருக்கேன், நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். அது வரை வந்து தம்பி போன் பண்ணீங்க நான் நேரா வந்து போன்ல கேக்குறேன். எப்படி அது போன்ல உங்களுக்கு அவ்வளவு பெருசா இன்ட்ரஸ்ட் தேவையில்லையம்மா எதுக்கு? ஆனா நிம்மதியா இருக்கீங்க தானே நீங்க? எனக்கு தேவையே இல்ல. போன் வந்தாதான் காரணமே அந்த போன் தான். போன் அடிச்சாவே பயமா இருக்கும். இது வீட்டுல இருந்து வருதா? ப்ரொடக்ஷன்லாம் சந்தோஷமா எடுப்பேன். சொல்லுங்க சார் அப்படின்னு. இது வீட்டுல இருந்து வருதா? ஐயோ என்ன பிரச்சனை வருது தெரியலையே அப்படின்னு. அதனால போன் இல்லாம இருக்கிறது தான். மேம் இஸ் வெரி பிரசன்ட் ஆன் செட்.
ஓகே ஃபோன்ல எல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். ஷீல் லைக் டாக் டு எவ்ரிபடி, Jolly-ஆ இருப்பாங்க. லைக் ஆல்வேஸ். ஏதோ சமைச்செல்லாம் கொடுத்துருக்காங்க. ஏமா நான் ஷூட்டிங் வருவேனா சமைச்சு வருவேனா? ரெண்டுல ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. இது வந்து ஒரு ட்ரெண்ட் உங்களுக்கு தெரியாதா? ஷூட்டிங் போனா வீட்ல சமைச்சு இது பாரு என் பிள்ளைக்கு சமைச்சு நான் ஒரு 12 மணிக்கு வரேன், என்ன 2 மணிக்கு எடுக்க சொல்றதுக்கா? நல்லா இருக்கு அந்த கதை. மாதிரி ஹரிஷ் எங்களுக்கு அந்த freedom கொடுக்கல. ஆமா. இல்ல ஃப்ரீடமே கொடுத்தா நான் ஏன் சமைச்சிட்டு வரேன் அப்படின்னு ஏன் எதுக்கு அப்படின்ற மாதிரி. தேவையில்லை, நம்ம என்ன கேக்குறோமோ அதை ஈபி வாங்கி கொடுத்துருவாரு. ஈபி தான் அப்பப்ப காணாம போயிடுறாருன்னு சொன்னீங்க. எஸ்கேப் ஆயிட்டாரு அந்த ஓப்பனிங் க்ளோஸ்லயே. அவ்வளவுதான். நான் சொன்னது கரெக்டா? ஆமாமா. அம்மா குட் மார்னிங் அதோட சரி. நம்ம கேரன் ஏறி இறங்குறதுக்குள்ள ஆள் இருக்க மாட்டோம். ஆலக்காடு சபா அந்த மாதிரி. ஓகே, சோ ஒரு நிறைய அமௌண்ட் கிடைக்குது அப்படின்னா தப்புன்னு அதை மொத்தமா செலவு பண்ணக்கூடிய திறமை யாருக்கு இருக்கு? ஜாக்கி. ஜாக்கி தான் இருக்கும். யோகி பாபு சரியா சொல்றீங்க? டப்புன்னு செலவு பண்ணிடுவாரா? அவரு நேர்மை நியாயம். ஆனா உண்மையை சொல்லுங்க, இந்த டீம்லயே வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தங்க தான் சொல்லணும் ஃபர்ஸ்ட். பிகாஸ் யூ ஹவ் கம் ஹியர். எங்களுக்கு வந்து நீங்க வந்து அழகா இங்க வந்திருக்கீங்க, அதனால உங்களை நல்லா பாத்துட்டு they are the best அப்படிங்கிற மாதிரி யாரு? நல்லா யார் பாத்துக்கிறதுமா? இல்ல யார் இருங்க நடுவுல வருது இல்லைங்க. யார் உங்களை ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாங்க, யார ரொம்ப பிடிக்கும் டீம்ல ஒருத்தர் தான் சொல்லணும்னு கேட்டிருக்கேன், யார சொல்றாங்க அப்படின்னு? No, it's hard to say one name because they've all helped me at certain points with, even if it's with my craft or no illa nejamaave. Wow, what diplomacy. இதே அம்மா கேட்டிருந்தா டப்புன்னு ஒரு வாரத்துல முடிச்சு விட்டுருப்பாங்க, ஏய் இவங்க தான் சுத்தமா இல்ல அப்படின்னு. இல்ல no, என்னன்னா the working environment was very good for me, like because from what I've done before I was expecting a certain setup. அதுக்கு மேல எனக்கு கம்ஃபர்டபுளா எல்லாரும் I didn't feel like I was coming from a different industry and coming in or anything like that. It was a very seamless experience for me in overall. Very nice. Honest ah இருங்க. why you Appreciating. Very very good answer. Beautifully said. இப்ப சொல்லுங்க யாருன்னு. இது நல்லா இருக்கு. I think I spoke the most to ma'am in the set because sometimes when Harish talks really fast எனக்கு அது pick up பண்ண ரொம்ப difficult ஆ இருக்கும். So I'll tell ma'am அது என்ன இப்ப சொன்ன. So then she'll be like எனக்கும் புரியல, எனக்கு தமிழ் தெரியும் ஆனா எனக்கு அது புரியல என்ன அவங்க சொன்னேன்னு. So we had a lot of that exchange. And then he used to pull my leg a lot, but when push come to shove, if there is something, I talk to him and then he's also there. Even Yogi sir also, I haven't only திருப்பி முதல்ல இருந்து ஆரம்பிச்சு அப்படி சுத்தி எல்லாரும் கவர் பண்ணி really though, like they've been very kind, so I had a great time like I said. சோ மொத்தத்துல அம்மா உங்களுக்கு தான் வந்து முதலிடம், அப்புறம் தான் மத்தவங்க எல்லாம். First ma'am அவ்வளவுதான் பாருங்க. அதான் சரி, ஒவ்வொருத்தையா கேளுங்க. அந்த பிள்ளைய எல்லாத்தையும் கேட்கணும்ல. உங்களுக்கு யார ரொம்ப பிடிக்கும்? உங்க பிடிக்கும்ன்றதோட யார் அவரை நல்லா பாத்துக்கிட்டாங்க? ஹரிஷ் அண்ட் பரத். ஓகே, ரொம்ப நல்லா பாத்து. வெளியிலே உள்ள இல்ல. அதான் சொல்றேன், அதான் நல்லா பாத்துக்கிட்டாங்க. ஆனா என்ன நல்லா பாத்துக்கிட்டது தம்பிமா. அடுத்து அந்த பாப்பா உண்மையிலே டைரக்டர் பாத்துக்கல, இபி எஸ்கேப்பு. ஓகே அந்த டைரக்ஷன் குரூப்ல வந்து சந்தோஷ்னு ஒருத்தர் இருப்பார், பேருக்கு ஏற்ற சந்தோஷமே கிடையாது, நம்மளை ஓட்டிட்டு வர்றதுலயே இருப்பார். நான் சொல்லுவேன் எனக்கு மூச்சு வாங்குது அப்படிங்களாம்மா, சரி ஒரு 5 minutes போட்டு போயிடலாம், அவ்வளவுதான், நான் இப்பயே இறங்குறேன்யா, எதுக்கு 5 நிமிஷம் எனக்கு வா போகலாம். ஆனால் என்னை நல்லா பார்த்துக்கிட்டது இந்த பிள்ளை. அதே மாதிரி இவர் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த பிள்ளை தான் உடனே சேர் கொண்டாந்து போடுறது, உட்கார வைக்கிறது. இவங்களுக்கு கோபம் வரும், இந்த அம்மா நிற்குது இவங்க யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்களேன்னு இவங்க தான் கோவப்படுவாங்க தவிர மற்றவங்களுக்கு அதெல்லாம் யோசனையே கிடையாது. அது அவங்க அதான் ஜாலியாக பண்ணாங்க. அந்த ஜாலி அங்கதான் இருந்தது. அவங்க ஜாலியா இருந்திருக்காங்க இல்ல நம்மள ஜாலியா இருக்க அவங்க ஜாலியாவே இருக்க மாட்டாங்க. ஜாலியா நானும் இருக்க மாட்டேன். பாவம் இந்த ஹரிஷ் எல்லாம். ஹரிஷ் உண்மை சொல்லணும்னா ஐ எம் நாட் ஒரு நாள் கூட கோவப்பட்டு நான் பார்த்தது இல்லை. கோவப்பட மாட்டாரு, சிரிக்கவும் மாட்டாருங்க. பாத்துக்கலாம் ப்ரோ, ஃபேவரட் லைன். ஓகே இதுலயே பாத்துக்கலாம் ப்ரோ, அவ்வளவுதான். நமக்கு தான் கோவம் வரும்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுறது மனுஷன் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி. ரொம்ப ஹார்ட் ஒர்க்.
வெரி பயங்கர ஹார்ட் ஒர்க்கர், பயங்கர ஹார்ட் ஒர்க்கர். அந்த அளவுக்கு அந்த இதுலயே தான் இருப்பாரு. அவர் வந்து சாப்பிட்டாராங்கிறதே ஆச்சரியம் தான். ஏன்னா பிரேக்னு ஒண்ணு விடவே மாட்டாரு. அதனால அவரு சாப்பிட்டாரா இல்ல அம்மா ரொம்ப நேரமா போயிடுறாங்க வரணுமே. இல்ல பிரேக்கே விட மாட்டாரு. அப்படி தப்பி தவிர நீங்க போய் சாப்பிட்டு வந்துருங்க, அப்புறம் மற்றவங்க அதெல்லாம் கிடையாது, நீங்க போய் சாப்பிட்டு நீங்க அப்படி வந்துருங்க, ஒரு 10 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்க்குள்ள 5 மினிட்ஸ்க்குள்ள இவங்கெல்லாம் வந்துருவாங்க. இந்த படம் ஒன்று வச்சிருப்பார்ல அவரு அசிஸ்டன்ட் அசோசியேட்னு, அவங்கெல்லாம் வந்து டக் 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 ஷார்ட் ரெடி 10 நிமிஷம் நாங்களே 10 நிமிஷம் ஆயிடுச்சுமான்வாங்க. மெதுவாக பேசுவாங்க எல்லாம். அது எப்படி ஜாலியா படம் பண்ற மாதிரி அர்த்தம். அப்படிதான் பண்ணோம். அவ்வளவுதான் முடிஞ்சு. என்ன டான்ஸ் ஆடி இருக்கீங்க நீங்க? நாங்க எல்லா இடத்துலயும் அமைதியா வந்து இந்த பிள்ளைய பார்த்துட்டு எல்லா படத்துலயுமே அப்படியே வந்து ஹெலன்லாம் பார்த்துட்டு I became a very big fan of hers. Like it was so good. But it was always like very serious, very nice. Like she's an amazing artist. எல்லாமே தெரியும், ஆனா அமைதியா அந்த மாதிரி இல்ல இதுல you will see a very different Anna, because எனக்கே I was telling the first day Anna shoot வரும்போது and I wanted to see, because we've seen her performance and she's this brilliant actor, so I thought okay maybe she'll go through the scene and get into the character. First day ட்ரை பண்ணாங்க ஹரிஷ்ட கேக்குறது, ஹரிஷ் வந்து பதில் வரல. சரி ஓகே பட் ஹரிஷும் பரத்தும் வந்து ஒரு நல்ல இன்டர்ன்ஷிப்ல இருந்திருக்காங்கம்மா. நிறைய படங்கள்ல ஒர்க் பண்ணி எப்படி படம் கரெக்டா பண்ணலாம் அப்படிங்கறது நல்லா 2 பேருமே பிரதர்ஸ் 2 பேருமே நல்ல ட்ரைனிங் எடுத்திருக்காங்க. அதனால எடிட்டிங்கே வந்து அவர் ஷூட்டிங்லேயே முடிச்சிட்டார். இதுதான் வேணும், இது எக்ஸ்ட்ராவா எதுவுமே வேண்டாங்கிறத அங்கேயே பிளான் பண்ணி எடுத்ததுனால பக்காவா இருக்கு. ஒண்ணு கூட எக்ஸ்ட்ராவாவே கிடையாது. எடிட்டிங்கே இவங்களுக்கு கம்மியா தான் இருந்துக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே பேப்பர்லயே முடிச்சிட்டாரு எல்லாத்தையும். அவர் வந்து பேசுறதே எடிட் பண்ணி தானே பேசிட்டு இருக்காரு நினைக்கிறேன். சோ அந்த மாதிரி வந்து ஒரு சீரியஸான ஒரு டைரக்டர் 4 வார்த்தை அதுக்கு மேல வாயிலே வராதுங்கும் போது உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் அப் பண்ணி ஒண்ணு பண்ணும்போது யார் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா வந்தீங்க? எப்படி வந்தது அது? எனக்கு அதுதான் I wanted to reinvent a space. So this was a perfect film for me. Fulla jolly-a, loud dialogues, dance, fulla free-a I could come into the film. So dance எனக்கு தெரியல. They didn't tell me there was a dance thing in the film. Okay. So I was not expecting it, and then Harish was like, ma'am, ஒரு சின்ன ஸ்டெப் அங்க எங்க அது மட்டும் தான் இருக்கு. Then I came to the set, there's a choreographer, there's this huge ass song, and then full dappangut, and I was like, ஐயோ இது நம்ம லிஸ்ட்ல இல்லையா? Then I was like, okay, I'm just gonna do it and have fun. And then அவங்க முடிவு பண்ணிட்டாங்க, சரி ஓகே அதெல்லாம் அழிச்சிரோம், போட்டெல்லாம் முதல்ல வரோம், இப்ப வேற மாதிரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. But that was like a whole ass experience for me. I had so much fun doing it. That's why I said I had a lot of fun. Yes, I had all of these things. மொத்தத்துல சிரிச்சிட்டே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவங்க தான் நினைக்கிறேன், ஓகே நான் ரூமுக்கு தானே போணும், பரவாயில்லை நான் இங்கே இருந்துக்கிறேன் அப்படின்னு. வீட்டுக்கு போக முடியாது. Every movie I'm either crying or I'm like stuck somewhere, I'm struggling, either about to die or something. This is nothing like that. இதுல அது ஒண்ணுமே இல்ல. மத்தவங்கள தான் சாவடி போறோம். So yeah. Okay. So ஒரு 500 ரூபாய் கொடுத்தா இந்த குரூப்ல வந்து ஒருத்தங்க பொழைச்சுப்பாங்க அப்படின்னா அது யாரா இருக்கும்மா? நீங்க சொல்லுங்க. வெறும் 500 ரூபாயில ஒரு வாரம் தள்ளிடுவாங்க அப்படின்னா? ஒரு வாரம்னா சான்ஸே கிடையாது. ஒரு டீயோட விலை என்ன தெரியுமா? 20 ரூபாய். காஃபி விலை 30 ரூபாய். நீ என்ன 500 ரூபாய் கொடுத்து என்ன ஒரு வேளை சாப்பிடலாம், அவ்வளவுதான். ஒரே வேலை. அது கூட பெருசாலாம் இல்ல. சாதாரண கடையில பிரியாணி வாங்கணும்னா ஒரு மட்டன் பிரியாணினா ஒரு 300 ரூபாய், சிக்கன் பிரியாணினா 250 ரூபாய். அப்புறம் 2 பேருக்கு சிக்கன் பிரியாணி மட்டும் வாங்கி கொடுத்து இட்லி சாப்பிடலாமே. சிக்கன் பிரியாணி தான் சாப்பிடணுமா? சிக்கன் பிரியாணி 20 ரூபாய்க்குலாம் இட்லி கிடைக்கும்ல. ஒரு இட்லியே இப்ப 20 ரூபாய். கேஸ் இல்ல, அதனால நான் ஏதாவது வெளி உலகத்துல என்ன நடக்குதுன்னு தெரியுமா? பெருசா 500 ரூபாய் என்ன பண்ணுவாங்களா? கஷ்டம். ஈஸியா சமாளிச்சிடலாம்ல. போனா போட்டு சமாளிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு நம்ம டைரக்டர் வந்து சமாளிச்சிருவாரு ஒரு வாரம் நினைக்கிறேன். அவங்க சாப்பிடவே அப்புறம் பிரேக்கே கிடையாது. அப்புறம் என்னது? அதுக்கப்புறம் எங்க செலவே கிடையாது. அவர் சாப்பிடுவாரு. அங்கலாம் சீன்ல இருக்கும்போது டக் டக் டக்னா ஓகே ரெடி அந்த மாதிரி. ஓகே ரைட். சோ ஆனா எங்க கேமராமேன் ஒன்லி ஃப்ரூட்ஸ் தான்.
ஆமா பாக்ஸிங் ஒன்லி ஃப்ரூட்ஸ். Fruits, health, ஆமா health conscious. அவர் ஹெல்த்தை பார்த்துக்கிட்டாரு. வேணாம் மேற்கொண்டு கேள்வி மேல போயிட்டு. இல்ல எனக்கு தெரியல இந்த இன்டர்வியூல நம்ம ப்ரமோட் பண்ணது இந்த படத்தையா என்னென்னலாம் டார்ச்சர் பண்ணாங்க எல்லாரும் சேர்ந்துங்கிறது இந்த ஒரு குமுறல் செஷனா வச்சிருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். எல்லாரும் பொங்கி வராங்க அப்பதான். சரி ஓகே. ஸோ இந்த ஃபேமிலியா இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு டெஸ்ட், அதாவது இவ்வளோ ஒரு ஃபேமிலியாவே பழகிருக்கீங்க, இதுல வந்து அவ்வளோ ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கு உங்களாம், நீங்களாம் பேசும்போதே தெரியுது. இன்னும் யோகி பாபு சார் இருந்திருந்தாருன்னா கண்டிப்பா அது தெரிஞ்சிருக்கும் எப்படி நாங்க இருந்திருப்பீங்க. நிறைய பேசியே இருக்க மாட்டோம். அவர் பேச பேச சிரிப்போம்ல, சிரிச்சுட்டே இருக்கோம். சிரிச்சுட்டே இருப்போம். அவர் தான் பேசுவாரு. ஓகே. ஸோ இப்போ வந்து சொல்லுங்க, ராத்திரி 2 மணிக்கு யாருக்கு ஃபோன் பண்ணா உடனே ஃபோன் அட்டன் பண்ணி எஸ் ஐ எம் ஹியர் ஃபார் யூன்னு சொல்லக்கூடிய ஆள் யாரு? இனி படிக்கணும் சார், நீங்களா? சூப்பர். அப்படியா? கரெக்டாமா? நீங்க தான் சொல்லணும். ஆமா. ஆனா அவர் ஃபோன் பண்ணா மட்டும் நீங்க எடுக்க மாட்டீங்க. எடுக்க மாட்டாங்க. 1 month கேச்சு தம்பி ஃபோன் பண்ணல, நான் ஃபோனே பார்க்கல. எனக்கு அவங்க அம்மா கிட்ட பேசுவேன், அவங்க அம்மா கிட்ட பேசுவேன். ஏன் கால் பண்ணதும் ஆன்சர் பண்ண மாட்டேன் தெரியல. அம்மாட்ட மட்டும் பேசிட்டு இருக்காங்க. ஏன் அம்மாட்ட பேசுறீங்க? அவ அம்மா ஃப்ரெண்டு மாதிரி எனக்கு. இவரும் தான் பையன் மாதிரி. இவரு என் பிள்ளைம்மா, என்னை ரொம்ப கேர் பண்ணிக்கிட்டாரு. நான் எல்லா செட்லயும் போய் சொன்னேன், நம்ம அர்ஜுன் தாஸ் வில்லனா பாக்குறீங்க, அது எவ்வளவு சாஃப்ட் பையன் தெரியுங்களா, ரொம்ப தங்கங்க அப்படின்னு. வைக்க மாட்டீங்களா? இதுக்கு இவங்க ஒரு க்ளோஸ் அப் வைப்பாங்க, இத பார்த்து 4 பொண்ணுங்க அங்க டமால் அது சொல்லுங்க. இங்க பாருங்க எவ்வளோ ஃபீமேல் ஃபேன்ஸ் தெரியும். 4 பொண்ணு தானா? கான்செப்ட் 2026 இல்ல நாங்க வரவே கூடாதுன்னு நினைச்சேன். கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஜூம் வச்சிருப்பாங்க. உடனே ஓ வாவ் சோ கியூட். நான் இதுல எல்லாம் பார்த்தேனே, இந்த டீசர்ல எல்லாத்துலயுமே அர்ஜுன் நல்ல வேலை நான் பயந்தே போயிட்டேன், உங்களை வந்து போலீஸ் பிடிக்கலையா அப்படிலாம் அந்த கிரியேட்டிவா ஒண்ணு பண்ணிருந்தீங்கல்ல அதுல எல்லாம். சோ அதனால அவ்வளவு பேர் வந்து அந்த மாதிரி டமாடம் பண்றீங்க. இல்ல, அதாவது இந்த காலத்து பிள்ளைங்களோட நான் நிறைய படம் பண்ணிட்டு இருக்கேன்ல, அதுல இந்த பிள்ளைய நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த அளவுக்கு மரியாதையா நடத்துறது, ரொம்ப ரொம்ப கேர் பண்ணிப்பாரு, ரொம்ப கேர் பண்ணிப்பாரு. எனக்கு அதே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இவங்களெல்லாம் மறந்துடுவேன். நல்ல பிள்ளை இவர் இருக்காரப்பா, இன்னைக்கு ஹீரோ இருக்காரப்பா, வந்தவொடனே அதான் கேட்பேன். ஏன்னா நம்ம இறங்கினோடனே பாத்துக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க. அந்த அளவுக்கு அந்த பாப்பா பாத்துட்டுனா ஓகே. ஸ்வீட். ஓகே நைஸ் குட் பாய். அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா. அதுவும் இந்த காலத்துல ஹீரோ ஹீரோயின் எல்லாம் இறங்கும் போதே ஒரு திரை வச்சே கூட்டு போய் செட்டு விட்டுருவாங்க. எந்த ஹீரோ போனாருன்னு எட்டி பார்க்கணும் நம்ம. அந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி காலகட்டத்துல இப்படி ஒரு பிள்ளை இருக்கிறது தங்கம். என்னத்த சொல்ல, இதுக்கு மேல என்ன வேணும்? படமாவது காசாவது அந்த மாதிரி. இதெல்லாத்த விட என் பேத்தி வந்து இவருக்கு பயங்கர ஃபேன். நான் இவரோட போட்டோ எடுத்து அனுப்பிட்டேன். நீ மட்டும் எடுத்திருக்க, நான் எடுக்கணும் அவரோட. ஐயோ அவரோட நடிக்கிறேன். அவ இப்பதான் 4th ஸ்டாண்டர்டே படிக்குது. அது என்ன, நீங்க வந்து பொண்ணுங்கெல்லாம் விழுந்துருவாங்க இல்லைங்களா, குட்டிங்களே விழுதுங்க. அப்புறம் என்ன பண்றாங்க? How can someone be so cute, yeah, so sweet? சொல்லுங்க, அது அந்த குட்னஸ் எங்க இருந்து வருது? அப்படி அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாம ஒண்ணு நடிச்சிருக்கீங்க. பயங்கர கான்ட்ராஸ்டா. அதுதான் சினிமா. சிரிக்கிறார் பாருங்க, க்ளோஸ் அப் வைப்பாங்கன்னு தெரியும். நல்ல புள்ள, உண்மையிலே சொல்றேன், நல்ல புள்ள. ஃபுல் பிளஷ் தான் இல்ல? கரெக்ட். ஓகே. சோ கண்டிப்பா ஓகே, பணத்தை கையில கொடுத்தா தொலைச்சிருவாங்கப்பா அப்படிங்கிற ஆள் யாரு? இந்த 4 பேருமா? நீங்க இல்ல, அது எனக்கு முதல்ல தெரிஞ்சு போச்சு. 4 பேர் எங்கம்மா கேக்குற? எங்க 4 பேர்? What does that mean? எப்படி சொல்றீங்க? இல்ல இன்னும் ஃபார் எக்ஸாம்பிள் பார்சல் ஸ்டாஃப் வந்து மேம் தேர்ஸ் a ரெஸ்டாரண்ட் என்ன காசு ஆகுது, ஓகே அந்த ரெஸ்டாரண்ட் என்ன கிடைக்கும்னு சொல்லி போயிடுவாங்க. சாப்பாடுங்க சோறுங்க மேம். அந்த மாதிரி அப்படி என்ன பிடிச்சு ரொம்ப சாப்பிட்டீங்க இங்க சென்னையில? உங்களுக்கு ரொம்ப என்ன பிடிச்சது? எல்லா சிட்டில இருக்கு. மேங்களூர்ல கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓகே. மேங்களூர் ஷூட் பண்ணும்போது we went to a seafood restaurant. ஓகே. மச்லி சொல்லி அங்க போயிடுச்சு. ஓகே. இங்க ஆனா இவங்க சொல்றத பார்த்தா இவங்க ஏதோ சாப்பாடெல்லாம் பிரமாதமா சாப்பிடாம தெரியலையே. எல்லாத்தையும் அதனாலதான் உடம்பு இப்படி இருக்கு. இல்ல எனக்கு பிடிக்கும் சாப்பாடு, ஆனா அவ்வளோ சாப்பிட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா சும்மா அப்படி ஸ்மெல் பண்றதோட சரி, சாப்பிடுறதெல்லாம் இல்ல. பட் உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சது இங்க சென்னையில? எனக்கு இங்க there is a sweet shop Amadora. I really like that. டெசர்ட் பிரியாணி பிடிக்கும் எனக்கு. ஓகே. இதெல்லாம் சொன்னீங்க. போதும், இதுக்கு மேல வேண்டாம் இந்த லிஸ்ட்ல. ஓகே சரி, இப்போ வந்து
ஏதோ ஒரு போதும், இது நம்ம அப்புறமா இனிமே ஜாலியா பேசிக்கலாம். ஏதோ ஒரு ஊர்ல வந்து உங்களை தனியா விட்டா யார் பொழைச்சுப்பாங்க? எங்க போனாலும் இந்த பையன் பொழைச்சுக்கும் இல்ல இந்த புள்ள பொழைச்சுக்கும் அப்படின்னா யார் பொழைச்சுப்பாங்க? ஊர் பேரே தெரியல, பேசவே தெரியாத ஒரு இடத்துல, ஐ மீன் பாஷை தெரியாத இடத்துல. ஏதாவது பாஷை இவர் பேசிடுவாரு. ஆ? ஏதாவது பாஷை பேசி அப்படியா? இவர் நல்லாவே வருவார். யூ வில் ஆல்சோ சர்வைவ். எங்க விட்டாலும் பொழைச்சுப்பீங்க. கையில காசு கிடையாது, ஒண்ணும் கிடையாது, யாரையும் தெரியாது. 3 meals food should be great. I'll find my meal. அதுவும் எனக்கு அது ஓகே. கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க நல்லா இல்லைன்னா மீல்ஸ் இருக்கும் அவ்வளவுதான். அதுதான் சொல்றாங்க. நான் கண்டிப்பா சாப்பாடெல்லாம் எங்க விட்டாலும் பொழைச்சுப்பாங்க. இல்லை, இவரோட வாய்ஸ்க்கு அந்த ஊர்ல இருக்கவங்க சரண்டர். பிரமாதமான வாய்ஸ். என்ன வேணும் ஆக்ஷன் எல்லாம் காட்டி இவரும் ஆக்ஷன்ல பதில் சொல்லி நம்மட முக்கியம் அந்த மாதிரி அந்த வாய்ஸ் மட்டும் போதும். இல்லம்மா, அவரோட வாய்ஸ் வந்து மிகப்பெரிய பிளஸ் இல்ல. ஓகே, பட் என்னைக்காவது ஒரு நாள் வந்துட்டு நான் மைனஸ் எல்லாம் சொல்லவே மாட்டேன். பயங்கரமான ஒரு பிளஸ்ஸா இப்படி ஒரு வாய்ஸ் அமைஞ்சு, பட் இதுக்கு ஏதாவது இது இப்படி இருந்திருக்கலாமே என்னைக்காவது வந்து யோசிச்சிருக்கீங்களா? நம்ம பேசினாலே கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கே அப்படிலாம் யோசிச்சிருக்கீங்க? இல்ல அப்படிலாம் யோசிச்சது இல்லை. இனிஷியலா ஐ திங்க் இன்னும் அந்த கிராக் ஆன டைம்ல அந்த டைம்ல யோசிச்சிருக்கேன். ஓகே, ஏன்டா இப்படி, ஏன்னா எல்லாருமே ஓட்டிட்டு இருந்தாங்க. இப்பவும் ஓட்டி கலாய்ப்பாங்க வாய்ஸை பத்தி. பட் ஐ திங்க் கலாய்க்கிறாங்களா? கிடைக்கல அவங்களுக்கு. there is a huge there's a lot of people கலாய்க்கிறது இல்லைன்னா வாய்ஸை பத்தி இப்படி பேசுது. பட் இனிஷியலி இருந்தது as a small kid I think அந்த மெச்சூரிட்டி அது நம்ம வந்து பாத்துடலாமா? இப்போ வந்து எங்களுக்கு இந்த வாய்ஸ் மட்டும் தான் எங்களுக்கு இப்ப கேட்டுட்டே இருக்கு. ஆக்சுவலா பிபிசில இங்கிலீஷ் நியூஸ் வாசிச்சாருன்னா நல்லா இருக்கும். அப்படியா சொல்றீங்க? அந்த வாய்ஸ் அப்படி இருக்கு. அந்த 3 படம் சொன்னீங்களேம்மா, அதே பண்ணிட்டோமா? அந்த படமும் பண்ணுங்க. பிபிசில எனக்காக ஒரு தடவை போய் பேசிட்டாங்க. இப்போ வந்து ஒரு ரொம்ப நார்மலான ஒரு டயலாக், எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்கு. இல்ல அவர் பேச பேச நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சாப்பிட்டீங்களா, எல்லாம் நல்லா போகுதா? இத கோமா ஒரு வாட்டி கேளுங்க, ஸ்வீட்டா ஒரு வாட்டி கேளுங்க. ஒரு வாட்டி ஒரு டிஃபரன்ஸுக்காக எனக்கு எல்லாமே நல்லா இருக்கு வாய்ஸ்ங்கிற மாதிரி இருக்கா, அதுக்காக கேட்க. இல்ல நான் சாப்பிடவே மாட்டேன் இதுக்கு மாதிரி. அவ்வளோ சாப்பிட்டியா? ஆத்தாடி ஆத்தாடி. I know Paris went off. Sorry Paris. அவ ஓடிட்டா பாப்பா. ஓ மை காட், இப்ப தெரியுதா அந்த பவர்? ஓஃப். அதாவது ஸ்வீட்டா கேட்கும் போது அழகா இருக்குது, அத வந்து இந்த மாதிரி டெரரா கேட்டா ஒரு மாதிரி you got scared. No இல்லையா? He's used to this voice now, not really. கண்டி எதுக்கு பேச மாட்டேன். Every morning when I met her, this is the only thing I asked. Good morning Anna, சாப்பிட்டியா? Good morning Anna, சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். So that is like அதெல்லாம் ஓகே. இப்போ கடைசியா கேட்டதுக்குல நாங்க அப்படியா இவங்கள்ட்ட அப்படி கேட்க போறேன். செட்டில் மீட் பண்ணும்போது ஹார்ட் எல்லாம் நின்னு இப்பதான் எல்லாருக்கும் வந்து ஒரு மாதிரி செட்டில் என்ன ஆயிட்டாங்க. ஒரு இது you are blessed பா. really you are blessed. Definitely அழகான blessed with good looks, good voice, good heart, good everything. Just one line from all of you, like இந்த படத்துக்கு ஒரு ஆடியன்ஸ் எப்படி எந்த ஃபீலிங்ல வருவாங்க, அவங்களுக்கு என்ன நீங்க கொடுக்குறீங்க அப்படிங்கிறது மட்டும் you can tell them. It's a full feel good entertainer. That is your takeaway after watching this film. You'll get out feeling happy. You will be introduced to very unique characters and you will have fun. That is what it is. And what will be Anna to them after this movie, to your Tamil audience here? Hopefully they'll see me in a new light. எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக கேரக்டர் செய்ய முடியும், அந்த ஸ்பேஸ்லும் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும்னு ஐ ஹோப் தே அக்செப்ட் மீ லைக் தட். டெஃபினெட்லி. இன்னில இருந்து வந்துட்டு பாருங்க, அடுத்து வந்து ஒரு 4 குத்து டான்ஸ் பார்சல், 4 ஃபிஷ் ஃப்ரை பார்சல் இங்கே நம்ம வந்து செட் பண்ணி வைக்கிறோம். அவ்வளவுதான். ஓகே, அண்ட் அர்ஜுன் சொல்லுங்க. We are already excited seeing you in this version. Okay. என்னை விட்டு ஐ திங்க் ரொம்ப ரிலேட்டபிளான கேரக்டர்ஸ். யூனோ எல்லாருமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸில் பார்க்குற கேரக்டராக இருக்கும். பட் ஐ திங்க் தியேட்டருக்கு வந்தாங்கன்னா நம்பி வரலாம். பிகாஸ் ஐ ஷுட் சே திஸ், என் அம்மா அப்பா என்னோட பிக்கஸ்ட் கிரிட்டிக்ஸ். அவங்க படம் பார்த்தாங்க ரீசெண்டாக. ஓகே. அண்ட் தே லவ் த ஃபிலிம். ஸோ அதே எனக்கு யூனோ இட் வாஸ் லைக் வாவ், biggest critics and they like the movie. But I think the audience and the 2 hours ஒரு range of emotions with fun
தட் இஸ் தேர் அவுட் அண்ட் அவுட். அதான் சொன்னல, ஆடியன்ஸை பார்க்கும்போது சிரிக்கிற நிறைய மூமெண்ட்ஸ் இருக்கு, இமோஷன்ஸ்க்கு நிறைய மூமெண்ட்ஸ் இருக்கு, அண்ட் த ஸ்டோரி விச் இஸ் த கோர் இஸ் பியூட்டிஃபுல்லி ரிட்டன். ஸோ ஃபேமிலியா ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டிவ்ஸோட கம் ஹேவ் ஃபன். குழந்தை குட்டி பெரியவங்க சின்னவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போய் பார்க்குற மாதிரி ஒரு நம்பி வரும், நம்பி வாங்க கண்டிப்பா. ஓகே, அண்ட் இந்த நல்ல பையன் அர்ஜுன் தாஸை பார்க்கறதுக்காக வாங்க. Also very importantly, Vadukar C ma'am, Anna, Yogi Babu sir, VTV Ganesh sir, Akhil, all the other star cast நீங்க definitely வந்து பாருங்க. Definitely மேம். நான் என்ன சொல்லணும் அப்படின்னா, நான் நல்லா பண்ணேன்னு இவங்கெல்லாம் சொல்கிறாங்க, அது ஓகே, எனக்கு தெரியல. டைரக்டர் வந்து இந்த கேரக்டருக்கு, ஜானகி கேரக்டருக்கு வேற யாரோ ஒரு ஆர்டிஸ்ட்டை தான் போடணும்னு கதை எழுதியிருக்காரு. அவர் போட முடியல, வேறு வழி இல்லைன்னு என்னைய போட்டார். ஆனால் அவருக்கு அவங்கள விட வடிவுக்கரசியம்மா நல்லா பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மன திருப்தி வரணும். எனக்கு அதுதான் மெயினாக. ஆடியன்ஸ் எப்படி இருந்தாலும் ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க, வடிவுக்கரசி கூட பரவாயில்லையே காமெடி பண்ணுது அப்படின்னு சொல்லுவாங்க, அது சந்தோஷமாக இருக்குது. ஆனால் டைரக்டர் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டை மனசில் நினச்சாரு, அந்த ஆர்டிஸ்ட் இல்லை வடிவுக்கரசியம்மா பண்ணுறாங்கன்னும் போது அது அவரை திருப்தி பண்ணிடுச்சுன்றது அவர் சொன்னார்னா, I don't think anyone else would have done that. I don't think so. அம்மா நீங்க இங்க இருந்த வரைக்கும் இப்போ நம்ம எப்படி சிரிச்சிட்டு இருந்தோம், வந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் நாங்க சிரிச்சிட்டு தான் இருக்கோம். சோ நம்ம ஸ்கிரீன்ல இவ்ளோ நாளா நம்ம கேரக்டர்ஸ் பார்த்த வடிவுக்கரசி அம்மா வேற இல்ல, whoever watches the movie and they're going to love for sure. Definitely we all love you. எனக்கு அது ஒன்று இருந்துகிட்டே இருக்குமா எப்பவுமே. இந்த கேரக்டர் அவங்க பண்ணணும்னு சொல்லியிருந்தாரே, நம்ம பண்ணியிருக்கோம், இது எப்படி ரீச் ஆகும்னு. அதே மாதிரி இந்த கதையை பொறுத்தவரையிலும் எனக்கு கதை கேட்டது தான், நான் இன்னும் படம் பார்க்கல, ஒன்றும் இல்லை. ஜனங்க கிட்ட ஒரு அவேர்னஸ் வரும். எங்கேயுமே போய் அனாவசியமாக இன்வெஸ்ட் பண்ணுறது அது இதெல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஏன்னா பணம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்க, அது எப்படி வச்சுக்கணும், எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறத இது ஒரு பாடமா இருக்கும் இந்த படம். அம்மா ஐ திங்க் எல்லாருக்குமே உங்களை சுத்தி வந்து இட் would have been a blessing to work with her. You could learn so much from her. நிறைய சிரிக்க வைக்கிறாங்க, ஆசையா இருக்காங்க. It is so good, no? அவங்களாம் பொண்ணாவே ஃபீல் பண்ணி இங்கே வந்து செட்டில் ஆயிடுவாங்க அந்த மாதிரி தான். தேங்க்யூ ஸோ மச். அதாவது the family chemistry is already seen. I think we just missed யோகி பாபு சார். அவர் இருந்திருந்தாருன்னா அது ஃபுல் ஃபார்ம்ல வந்து தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். I think this is going to be a huge success for you guys, and நாங்க எல்லாருமே வந்து பார்க்க போறோம். We are all going to enjoy. All the very best. Have a blast. அடுத்து நம்ம ரோல்ல போயிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட் வெயிட் பண்ணி வாங்க அப்படின்றாங்க நம்ம எல்லாரையும். Yes. Thank you so much. Thank you so much.